Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம நண்டு கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன். நண்டு எப்படி சுத்தம் பண்ணுறதுன்ற வீடியோவை நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். அதை பார்த்தவங்களுக்கு ஓகே, பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி நண்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நண்டு வாங்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா நமக்கு சமைச்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 டீஸ்பூன் மிளகு, சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக வேணால் கொஞ்சம் கொரகொரப்பாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. எந்த கடாயில் கிரேவி செய்ய போகிறீங்களோ அந்த கடாயை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு சோம்பு அதில் பொரிய விட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு இருந்தால் போதுங்க, சும்மா வாசனைக்கு தான். அடுத்ததாக கருவேப்பிலை, கொஞ்சமாக சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பொடியாக நறுக்கி யூஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா தட்டி எடுத்துருக்கேன் நான். நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் போட்டு ரெண்டையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் தனித்தனியாக இஞ்சி தனியாக பூண்டு தனியாக தட்டி எடுத்து சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு சேர்த்தோன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும், அதனால் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. அடுத்ததாக தக்காளி, நான் 2 பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்காங்க. ஒரு பெரிய வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா பெரிய சைஸ் வெங்காயம், 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா ஜூஸியாக வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இடையில அப்பப்போ அடி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிக்கணுங்க. அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துருக்க நண்டு அதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து முழுசாக அப்படியே போட்டிருக்கேன், அதோட கால்கள் எல்லாம் பிச்சு போடல. உங்களுக்கு சின்ன சின்னதாக வேணும் அப்படின்னா நண்டை வந்து 2ஆக நறுக்கிட்டு அதுக்கப்புறமா அதோட கால்கள் எல்லாம் தனித்தனியாக பிச்சு கூட போட்டுக்கோங்க. நான் முழு நண்டு அப்படியே சேர்த்துருக்கேன். அந்த பெரிய கால் மட்டும் எடுத்துகிட்டு மீதி எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி சேர்த்துக்கலாம். அந்த மசாலா எல்லாம் அந்த நண்டில் நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கிரேவிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். முழு நண்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கிளறும் போது சிரமமாக இருக்கும். பிச்சு இருந்தது அப்படின்னா கிளறும் போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நண்டெல்லாம் நல்லா குக் ஆகி கிரேவி ஓரளவுக்கு திக்காகிற ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த மிளகு, சீரகம், சோம்பு சேர்த்து பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும்.
இப்போ பாருங்கள் நல்ல கிரேவி கொதிச்சு எண்ணெய் மேலே வர அளவுக்கு இருக்குது. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை தூவி இறக்குனீங்க அப்படின்னா சுவையான நண்டு கிரேவி ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சுங்க. நண்டு குக் ஆனதும் பாருங்கள் அதோட கால்கள் எல்லாம் கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் வந்திருக்கும். அதுவே உங்களுக்கு நண்டு குக் ஆகிடுச்சுன்றதை அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நண்டு குக் ஆகிடுச்சுன்ட்டு. இந்த நண்டு சூப் பார்த்திங்கன்னா மழைக்காலத்துக்கு ஏற்ற உணவு. ஏன் அப்படின்னா நண்டு கொஞ்சம் சூடுன்னு சொல்லுவாங்கங்க. அடிக்கடி சமைச்சு சாப்பிடக்கூடாது. இது சூடான சாதத்து கூட வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.